இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கடவுள் வெறுக்கும் காரியங்கள். கடவுள் எதை வெறுக்கிறார் என்று பார்ப்பீர்களேயானால் ஒரே ஒரு காரியத்தை கடவுள் வெறுக்கிறார். அது என்னவென்று பார்ப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்களுக்கு நன்றாக வெளிப்படுத்துவார். இன்று மிகவும் களைப்பான நாள், சோர்ந்து போகக்கூடிய ஒரு நாள். இன்று ஒரு சில அற்புதங்கள் நடந்தது. அது என் சோர்வை மாற்றி போட்டு விட்டது. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அக்யூலா மார்கரெட் என்று கண்காணிப்பாளர் சூப்பரண்டாக இருக்காங்க சிபிஐயில். அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. என்ன மெசேஜ்னா, ஒரு வாலிபன் 25 வயது பையனுக்கு இரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த பையனுக்காக ஜெபிக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று உடனே நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணுறேன்ட்டு அன்றே பதிவு போட்டாங்க. அதில் ஒரு சகோதரி என்னோடு இணைந்து மிகவும் பாரத்தோடு அந்த பையனுக்காக ஜெபித்தாங்க. இன்றைக்கு அதே ப்ரேயர் குரூப்பில் அந்த சகோதரி அக்யூலா மார்கரெட் சூப்பர்டென்ட் சிபிஐ அவங்க போட்டிருக்காங்க. அவங்க வண்டியில் போகிற சத்தம்லாம் கூட கேட்குது, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வாலிபனுக்காக ஜெபித்தோமோ அவன் ஐசியூவிலிருந்து வார்டுக்கு வந்துட்டான். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவருக்கு நன்றி, ஜெபித்த அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள், வாய்ஸ் மெசேஜ். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், இயேசு ஜீவிக்கிறார். இந்த ஜீவிக்கிற இயேசு உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள். உங்க பாவம்தான் இயேசுவுக்கும் நமக்கும் தடையா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த பாவமாகப்பட்டது ஆண்டவரை கேட்கக்கூடாதபடி அவர் காதுகளை தடுக்கிறது. உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசையாய் ஆண்டவர் கைகளை நீட்டி கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது உங்கள் பாவங்கள் இயேசுவை தடுக்கிறது. எனவே இந்த பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்கி ஆராதித்து அவர் பேச்சை கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போமேயானால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். எனக்கு போன வாரத்தில் 2 அதிசயம் நடந்துச்சு. 2 எண்ண முடியாத அதிசயங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிடைக்காது, முடியாது என்று சொல்லப்பட்டவைகள் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புவித்து ஆண்டவரிடம் ஜெபித்த பொழுது அது கிடைத்தது. பெருமையோடு சொல்கிறேன். நீதிமொழிகள் 6:2 இவ்வாறு சொல்கிறது, உன் வாய் மொழிகளில் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளாய் நீ பிடிப்பட்டாய். நீங்க உங்க வாயிலிருந்து வர மொழியினால நீங்க சிக்கப்படுறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் பார்த்தீங்களா, அந்த மருமக அப்படி, அந்த மாமியார் அப்படி இப்படி என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிற அந்த வாய் மொழிகளிலே அவர்கள் சிக்குண்டு போகிறார்கள்.
அவர்கள் வாயின் வார்த்தைகளால் அவர்கள் பிடிபட்டு போகிறார்கள். எனவே நாம் என்ன செய்யணும்னா, இந்த வாயின் வார்த்தைகளிலிருந்து வருகிற ஒவ்வொரு வாய் மொழிக்கும் கவனமாய் இருக்க வேண்டும். நீங்கள் பேசுகிற வாய்மொழி ஆண்டவருக்கு பிடிக்கிறதா இல்லையா என்று நீங்களும் நானும் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். இந்த லென்த் காலத்தில் ஆண்டவருடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். 10 கட்டளைகளை கொடுத்த தேவன், கடைசியிலே 2 பிரதான கட்டளை கொடுத்த தேவன், அந்த கட்டளைகளை நீங்களும் நானும் பின்பற்றுவோமே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே, எனக்கு வாழ்க்கையிலே அவைகள் வெளிச்சமாயிருக்கும். நீதிமொழிகள் 6:23 இவ்வாறு சொல்கிறது, கட்டளையே விளக்கு. அந்த ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்களும் நானும் கடைபிடித்து கொண்டு இருப்போமேயானால் அவைகள் விளக்காய் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து சொல்றார், வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. இந்த வேதம் இருக்கு இல்லையா, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் வெளிச்சமாயிருக்கும். இந்த போதகம், என்னை போன்ற வேலைக்காரர்கள், ஆண்டவரின் வேலைக்காரர்கள் உங்களுக்கு போதிக்கிறாங்க இல்லையா, இந்த போதக சிற்சி ஜீவ வழி. இந்த போதக சிற்சியை சொல்லிக் கொடுப்பதை நீங்கள் காதால் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பீர்களே ஆனால் அவைகள் உங்களுக்கு ஜீவ வழியை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு அன்பு சகோதரி கைகளிலே கால்களிலே ஆண்டவரின் திருக்காயங்களை அவர் கண்டிருக்கிறார். திருக்காயங்கள் அவர்கள் கைகளிலிருந்து வெளிப்பட்டது. அந்த சகோதரியை காண என் நண்பர் என்னை அழைத்தார். ரொம்ப சிலருக்கு தான் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. எனக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. வாங்க பிரதர், சேலத்துக்கு போகலாம். அவர் சொன்னார், நான் என் காரில் கூட்டிகிட்டு போகிறேன். அவர் பேர் பீட்டர் பால். என் காரில் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொன்னார். இல்லை பிரதர், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் என் வீட்டை விட்டு இருக்க வேண்டுமே, ஆனால் என் ஊழியம் தடைப்படும். நீங்கள் போயிட்டு வாங்க பிரதர்ன்னு சொன்னேன். அவர் போயிட்டு வந்துட்டார். அப்புறம் தான் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான செய்தி. ஆண்டவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய திருக்காயங்களை தனக்கு பிரியமான பிள்ளைகள் உடம்பிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம், என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளணும்னா, அந்த கட்டளைகளை நாம் மீறக்கூடாது. எவ்வாறு ஒரு வைர மோதிரம், வைர நெக்லஸ் இருந்தால் அது பீரோவில் பத்திரமா வச்சுப்போமோ, அதுக்கும் மேலாக இந்த அருள்நாதர் இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே பத்திரமாய் வைத்து கொள்ள வேண்டும். பாவம் அதனை அபகரிக்க கூடாது, பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 7:25 அவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு சில சாத்தான் அதனை அபகரிக்க பார்ப்பான். பெண்ணின் வடிவிலே நிறைய சாத்தான்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், ஆணின் வடிவிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, உன் இருதயம் அவள் வழியிலே அவன் வழியிலே சாய வேண்டாம். அவள் பாதையிலே மயங்கி திரியாதே, அவன் பாதையிலே மயங்கி திரியாதே. இவ்வாறு தீங்கை உண்டு பண்ணுகிற இந்த பொல்லாத அவன் அவள் வழியிலே பாதையிலே மயங்கி திரியாதே. அதே நீதிமொழிகள் 7:26 சொல்கிறது,
அவன் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணி இருக்கிறார்கள். இந்த பாவத்தை, இந்த காமம் என்கின்ற கொடூர பாவத்தை செய்கிறவர்கள் அநேகரை காயப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன அப்படி காயம் என்றால், இயேசுவிடம் நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடாது என்று காம இச்சையை தூண்டி உங்களை காயப்படுத்தி தீட்டுப்படுத்தி இயேசுவின் அண்டையை போக விடாதபடிக்கு விழ பண்ணுகிறார்கள். அதே நீதிமொழிகள் 8:17 தேவன் தெளிவாக சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நீங்க ஆண்டவரை சிநேகிக்கணும், நீங்க ஆண்டவரை நேசிக்கணும், நீங்க ஆண்டவரை விரும்பணும், நீங்க ஆண்டவரை லவ் பண்ணணும். நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் இரவு படுக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஐ எம் சாரி. இந்த நாளிலே நாம் எண்ணற்ற பாவங்களை சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் செய்திருப்போம். ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பேன், நான் பேசியிருக்க மாட்டேன், அது பாவம் தானே. ஒருத்தருக்கு கவுன்சிலிங் தரேன்னு சொல்லியிருப்பேன், கொடுத்துருக்க மாட்டேன், அதுவும் பாவம் தானே. ஒருத்தருக்கு ஆண்டவருடைய வேத வசனங்களை மந்திரமாக சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்க மாட்டேன், அதுவும் பாவம் தானே. இப்படிப்பட்ட பாவங்களுக்காக நான் சொல்வது ஆண்டவரிடத்தில், ஐ எம் சாரி ஜீசஸ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஜீசஸ். அடுத்து தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்க, நம்புகிறேன் ஆண்டவரை, விசுவாசிக்கிறேன், தேங்க்யூ, ஐ லவ் யூ லார்ட். அப்படி சொல்லும் பொழுது தேவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் தெரியுமா? அதற்காக தான் சொன்னார் நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ வாழ்க்கையை விட்டு உங்கள் கஷ்ட கடினமான வாழ்க்கையை விட்டு ஒவ்வொரு நாளும் காலை மதியம் இரவு ஆண்டவரை நேசித்து பாருங்களேன். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பாருங்களேன். எந்த பாவம் உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதோ அந்த பாவத்தை பிரித்து தூக்கி ஆழ்கடலிலே போட்டு பாருங்களேன். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க என்று சொன்ன வேத வசனங்களை வாசித்து தியானித்து பாருங்க. நீங்க நல்லாவே இருப்பீங்க. God bless you all.